யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுதல், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரின் வருகை மற்றும் சீரான குடிநீர் விநியோகம் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வைத்தியர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தின் 2ஆம் நாளான நேற்று தாதியர்கள், சுகாதார பரிசோதகர்கள், யாழ் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதுடன் தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் சாகும் வரையான போராட்டமாக இது வலுப்பெறும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினார்கள். இங்கே கசியப்படுகின்ற இந்த ஆயில் ஆனது அது தனியாக அதில் ஹைட்ரோ கார்பன்கள் மட்டுமில்லை, அது இயந்திரத்துக்குள்ளால் வருகிறபடியால் அதோட சேர்ந்து வார உலோக மாசுக்கள் கூட கேன்சர் போன்ற பல பிரச்சனைகளை உருவாக்கி எங்களை சந்ததியை அங்க குறையினர்களாக, வர்த்தகர்களாக, சமூகத்தில் வாழ தகுதி இல்லாதவர்களாக மாற்றிவிடும் என்பதை யோசிக்கும் பொழுது பெரிய கவலையாக இருக்கின்றது. இன்று இது தெல்லிப்பளை வரை சென்றுள்ளது. இன்னும் சில நாட்களில் இது பலிகாமம் பகுதி முழுவதுமே பரவக்கூடிய மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே வடபகுதியை பொறுத்தளவிலே நாங்கள் நிலத்தடி நீரிலே தான் தங்கி இருக்கின்றோம். நம்முடைய நிலத்தடி நீர் இவ்வாறு மாசடைந்து விட்டால் நம்முடைய எதிர்காலம் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டு யாழ் குடாநாடானது ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இப்ப வந்திருக்கின்ற அரசாங்கமானது உடனடியாக இந்த விடயங்களை தலையிட்டு யாழ் மாவட்ட மக்கள் மிகவும் நிம்மதியாக வாழக்கூடிய இந்த நீர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணுவதற்காக இந்த டாக்டர் சங்கம் என்று எடுத்திருக்கின்ற போராட்டத்தை வலிச்சேர்க்கும் முகமாகவும் உடனடியாக மின்வள சக்தி அமைச்சர் உடனடியாக இந்த இடங்களை பார்வையிட்டு அடுத்த கட்ட மாற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதேவேளை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரிக்கு முன்பாக நேற்று மற்றொரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிணறுகளில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பில் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. யூனியன் கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். முக்கியமா எங்கட பள்ளிக்கூடத்தில் இந்த பிரச்சனை வந்துட்டு மாணவர்கள் தங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி இந்த செயற்பாடு தொடங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய சுண்ணாத்துல நல்ல தண்ணீர் வந்த இடத்துல இன்றைக்கு கழிவு நீர் எண்ணெயோட கலந்து வருது. அதை நாங்கள் இன்றைக்கும் வீடுல அதைத்தான் குடிச்சு கொண்டிருக்கிறோம். நிறைய வருத்தங்கள் வர வேண்டும். டாக்டர் மாரே எங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடமா அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. எனவே எங்களுக்கு இந்த மின்சாரம் வேண்டாம், லட்சமான மின்சாரம் தான் வேணும், இயற்கையாகவே எல்லாம் வேணும். ஏனென்றால் இந்த கழிவோயில் கலக்கிறபடியா எங்களுடைய மக்களுக்கு நிறைய நோய்களும் நிறைய நோய் நிலைமைகளும் எதிர்காலத்தில் வர இருக்கும். இதால சூழல் மாசல் பிரச்சனைகள் நிறைய வரும். பாடசாலை நிறைவு பெற்றதன் பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் அரை மணித்தியாலம் வரை நீடிக்கப்பட்டது.